Why you are so anxious with your girl? Anxious கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா, என்னோட காலேஜ் டைமில் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜுக்குள்ளே என்டர் ஆகும்போது எல்லாருக்குமே என்ன தாட் இருக்கும்? எஸ், ஐ ஜஸ்ட் நீட் டு கெட் அ கேர்ள் ஃப்ரெண்ட், ரைட்? இதே தாட் ப்ராசஸ் தான் எனக்கு வந்துச்சு. நான் காலேஜ் உள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறமேட்டு எனக்கு தோணுன முதல் விஷயமே ஐ ஜஸ்ட் நீட் டு கெட் அ கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாதிரி நம்ம காலேஜ் ஃபர்ஸ்ட் டே போகிறோம். ஃபர்ஸ்ட் டே வந்து காலேஜில் வந்து பெருசாக என்ன சொல்கிறது, இந்த கிளாஸ்லாம் நடக்கல, ஆக்சுவலி மீட்டிங் மாதிரி வச்சு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது இப்படிங்கிறத சுற்றி காட்டுறது தான் ஃபர்ஸ்ட் ஒரு திங்காக வச்சுருந்தாங்க. செகண்ட் டே காலேஜுக்குள்ளே போகும்போது எனக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். என்னோட ஸ்கூல் மேட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி, மச்சான் இன்னைக்கு காலேஜ் போக போகிறேன், கோவிட் வேறு செம்ம ஃபன்னாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆகுறேன். என்னோட கிளாஸ் பிஏ இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்னோட காலேஜ் அந்த வாசலுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் நான் என்டர் ஆகுறேன். என்டர் ஆன உடனே உள்ளே போகிறேன். எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகுறாங்க. நல்லா போயிட்டே இருக்கும்போது அந்த சைட்லேருந்து யாரோ பார்க்குறாங்க. பிகாஸ் பாய்ஸ் இந்த சைடு உட்காந்துருப்போம், கேர்ள்ஸ் இந்த சைடு உட்காந்துருப்பாங்க. அங்கேருந்து யாரும் நான் பார்த்துட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. யாரும் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு. ஷீ இஸ் லுக்கிங் அட் மீ. பார்க்க ஓகே ஃபைன், ஷீ இஸ் கியூட் ஆக்சுவலி, ரைட்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்கள பார்க்கும்போது. தென் ஈவினிங் வந்து வீட்டுக்கு போகும்போது நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறேன். இந்த ஏரியா போகிறேன் அப்படின்னாங்க. ஓகே, நானும் அங்கே தான் போகிறேன், 2 பேருமே ஒன்றா பஸ்ஸில் போகலாமா அப்படின்னு கேட்டேன். ஓகே ஃபைன் போகலாம் அப்படின்னாங்க. தென் என்னோட நோட்டை வாங்கி கிராப் இப்படி பண்ணிட்டாங்க. இப்படி கிராப் பண்ணிட்டு நாங்கள் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு என் கூட வரா, நான் ஒரு பொண்ணு கூட போகிறேன். ஷீ கிராப்ஸ் மை நோட் லைக் திஸ். ஐ ஜஸ்ட் ஹாவ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லைக் ஒரு 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 புது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய்ட்டு, மச்சான் இந்த மாதிரி நடந்துச்சுடா, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். தென் நெக்ஸ்ட் டே இதுக்கு அப்புறமேட்டு நல்லா எங்களுக்குள்ள கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது. நாங்கள் வந்து ஐ மீன் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணேன். பிகாஸ் அவங்க என் மேலே நல்லா கேர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நான் உடனே ப்ரப்போஸ் பண்ணேன். ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் இல்லை இது செட் ஆகாது, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, வேண்டாம் அப்படின்ட்டாங்க. தென் திரும்பியும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 6 months 7 months அதுக்கப்புறமேட்டு யா ஃபைனலி கேஜே இஸ் கமிட்டட் அப்படிங்கிற அந்த ஒரு கதை தான். ஸோ கமிட்டட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த ஸ்டோரி ஒரு லவ் ஸ்டோரி நீங்க நினைக்கலாம். இட்ஸ் நாட் அ லவ் ஸ்டோரி, இட்ஸ் அ ட்ராஜிக் ஸ்டோரி ஆக்சுவலி. ஸோ லவ் பண்ண அந்த ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்குள்ள போனதுக்கு அப்புறம் I just had a huge amount of fear, anxiety. அதாவது எனக்கு பிடிக்காத ஒரு பையன் கிளாஸ்ல இருக்கான், ரைட்? அவன்கிட்ட என் கேர்ள் கிட்ட சொல்றேன், அவன் உன்னை பார்க்குற விதம், பேசுற விதம் எதுவுமே சரியில்லை. பிகாஸ் நமக்கு தெரியும், பாய்ஸ் ஆல்மோஸ்ட் நோ எந்த பையன் எப்படி இருப்பான், என்ன பண்ணுவாங்க, தெரியாம இருக்கவே இருக்காது. வி ஜஸ்ட் நோ தட், ரைட்? பட் மேபி அந்த டைம்ல நான் சில்லியா கூட பண்ணியிருக்கலாம். நான் சொல்றேன் பிகாஸ் அவங்களுமே என்கிட்ட சொல்றாங்க, இல்லை அந்த பையன் கூட இருக்கும்போது எனக்கு தப்பான ஒரு தாட் வருது, ஆக்சுவலி அவன் வந்து இது தப்பா என்கிட்ட அப்ரோச் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நானும் சொல்றேன், இல்லை வேண்டாம் பழகாதன்னு. பட் ஆனால் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. கேட்டா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கான்வர்சேஷன் லீட் ஆகும்போது ஒரு டைம் கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகும் போதும் நான் இதை அவங்க கிட்ட சொன்னா, ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது பெரிய ஒரு சண்டை, ரைட்? ஸோ செகண்ட் டைம் தேர்ட் டைம் நான் வந்து அவங்க அதை திரும்பி ரொட்டீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் நான் அதை சொன்னா அவங்க ஒரு வேளை என்னை பிரேக்கப் பண்ணிடுவாங்களோ, என்கிட்ட பேச மாட்டாங்களோ, இந்த ஒரு பயம். என்னோட காலேஜ் லைஃப் ஃபுல்லா அந்த ஒரு பயத்திலேயே போயிடுச்சு. நான் அவங்க கிட்ட ஒரு தடவை கூட இதை நான் சொன்னதில்லை. பிகாஸ் அவங்க கிட்ட எடுத்து நான் சொன்னதில்லை. பிகாஸ் அந்த ஒரு எனக்குள்ள இருந்தா அந்த ஒரு ஆன்சைட்டி. ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? லெட்ஸ் சே உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க, அது உங்களுக்கு தெரியுது, இது வேண்டாம் பண்ணாதன்னு. பட் நீங்க சொன்னா எங்க உங்களை வேண்டான்றுவாங்களோ, இல்லை விட்டுடுவாங்களோ, விட்டுட்டு போயிடுவாங்களோ? ஜஸ்ட் அ மொமெண்ட், லைட் இன்னைக்குன்னு பார்த்து ஓவரா ஃப்ளிக்கர் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான தாட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது ஆக்சுவலி. ஸோ நம்பர் 1 which is anxious attachment அப்படின்னு சொல்லுவாங்க. there are lot of attachment style, right? attachment style in the sense அது ஒரு கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே உங்க பார்ட்னருக்கு ஆக்சுவலி ஆன்சியஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் அந்த ஒரு ஆன்சைட்டிங்கிறது கிரியேட் ஆகும். மேபி உங்க சைல்ட்ஹுட்ல
உங்க அம்மா இல்லை உங்க அப்பா உங்களுக்கு ப்ராப்பரான எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரொவைட் பண்ணாம இல்லை ப்ராப்பராக உங்களை கேர் பண்ணிக்காம இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அவங்களோட அட்டென்ஷனுக்காக ஓகே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணுவீங்க. இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ வரைக்குமே தொடர்ந்துட்டே இருக்கும். நீங்க எந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ரிலேஷன்ஷிப்புல நீங்க போகணும்னு நினைச்சாலும் சரி, இது திரும்பி 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 ரொட்டீன் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது. ஒரு பயம், எங்க எனக்கு எனக்கு மாதிரி ஒரு பயம் இருக்கு, இதை நான் சொன்னா விட்டுட்டு போயிடுவாங்களோ, எனக்கு சோஷியல் ஆன்சைட்டி இருக்கு, இதை நான் சொன்னா என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ. காரணம், மெயின் காரணமே சைக்காலஜிஸ்ட் சொல்றது என்ன அப்படின்னா சைல்ட்ஹுட் ஹோம்ஸ். உங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு, அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது, பட் அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களாங்கிறத விட தெரியல அவங்களுக்கு, அதுதான் இப்போ இருக்கிற ரீசன்ட் ஜென்ரேஷன்ல இருக்கிற முக்காவாசி பேரண்ட்ஸ் கூட ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியல. தான் குழந்தைய ப்ராப்பரா கைட் பண்ணல, ப்ராப்பரா பார்த்துக்கல, ப்ராப்பரா ப்ராட் அப் பண்ணல அப்படின்னா அந்த குழந்தை லைஃப்ல எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணுவான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. மேபி உங்க லைஃப்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஆன்ஷியஸா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா காரணம் தான் ஆக்சுவலி மெயின் ரீசன் இதுதான். என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் திரும்பி இந்த இடத்துல ஜஸ்ட் நான் உங்களுக்கு அதை வரைஞ்சு காட்டுறேன். ஸோ ஆக்சுவலி இது என்னன்னா, இதுதான் ஆக்சுவலி வந்து சொல்ல போகுது. இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம், நான் ரீசெண்ட் டைம்ல கத்துக்கிட்டது. ஸோ இந்த ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் உங்களுக்கு வந்து இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த பெரிய ரவுண்டு தெரியுதா, இந்த பெரிய ரவுண்டை அவங்களாவோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவோ இந்த இடத்துல கன்சிடர் பண்ணுவீங்க. சின்ன இடத்துல இதுதான் உங்களை நீங்க கன்சிடர் பண்றது. ஆனா இங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறத போனோம் அப்படின்னா, இத உங்களாவும் இத மற்றவங்களாவும் நீங்க வந்து திங்க் பண்ணணும். ஆனா அப்படி நம்ம திங்க் பண்ணுவோமான்னு கேட்டா கிடையாது. இவன் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான், இதே தான் ரிலேஷன்ஷிப்லயும் வரும் ஆக்சுவலி. பிகாஸ் இதுக்கு காரணம் சைல்ட்ஹுட் ஊண்டு தான், ரைட்? அந்த ஊண்டை நீங்க சரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எத்தனை பேர் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட தைரியமா இது பிடிக்கல, இதை நீ பண்ணாத அப்படின்னு சொல்றீங்க? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கேர்ள்ஸுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நீங்களா இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும். கேர்ள்ஸ் அப்படிங்கிறது நான் அந்த டேட்டிங் அட்வைஸ் கொடுக்க விரும்பல, நான் சொல்றது ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்புக்கு சொல்றேன். இந்த டேட்டிங் அட்வைஸை பொறுத்தவரை இந்த ரெட் பில்லுக்கான நிறைய சேனல் இருக்கு, நீங்க அதை போய் பார்க்கலாம். ஓகே, பட் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை சேனல் அப்படிங்கிறது தமிழ்ல கிடையாது. பிகாஸ் நீங்க லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்புக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறதே இல்லையே. ப்ரையாரிட்டி கொடுத்தா தானே தெரியும் அது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கில், அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், அதை எப்படி பர்சீவ் பண்ணுங்க. அதனாலதான் ஈஸியான பிரேக்அப்ஸ். ஓகே, ஸோ நாட் ஃபைண்டிங், அதாவது டேட்டிங் அட்வைசஸை பொறுத்தவரை அது உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஒரு குவாலிட்டி லெஸ் பீப்புளை தான் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். பட் நான் சொல்ல போற இந்த ஃபார்முலாஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, யூ வில் ஹாவ் அ லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வித் குவாலிட்டி ஆஃப் உமன். குவாலிட்டி ஆஃப் உமன் தான் முக்கியம். குவாலிட்டி தான் ஒரு பொண்ணுகிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியம். லெட்ஸே நீங்க ஒரு பொண்ணோட பேசிட்டு பழகிட்டு இருக்கீங்க, யூ ஹேட் அ சம்திங் லைக் யூ ஜஸ்ட் நீட் டு எக்ஸ்பிரஸ் யுவர் லவ். நீங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்களுக்குள்ள என்ன ஒரு தாட் வரும் அப்படின்னா, இதை சொன்னா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் கெட்டு போயிடுமோன்னு யோசிப்பீங்க. இஃப் ஷீ இஸ் ட்ரூலி லைக்ஸ் யூ, நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. சீரியஸா கைஸ், சீரியஸா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்க கூட இருப்பாங்களான்னு அது எனக்கு தெரியாது, மேபி. ஆனா ஒரு குவாலிட்டி லெஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க சொல்லும் போது ஓகே அப்படின்னு சொல்லி சில பேர் உங்களை ஊர் சுத்துறதுக்கு யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் ஒரு குவாலிட்டியான ஒரு பொண்ணு என்ன பண்ணுவானா, இல்ல ஐ ஜஸ்ட் நீட் டு டேக் சம் டைம், நான் யோசிச்சுட்டு சொல்றேன், இல்லையா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, இல்லை எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிறத டைரக்டா சொல்லுவாங்க. மேபி இட் மே டேக் சம் டைம், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், பட் சொல்லுவாங்க. இஃப் யூ ஆர் இன் அ ரிலேஷன்ஷிப், அந்த பொண்ணு வந்து வேற ஒரு பையனோட பேசிட்டு இருக்கா, உங்களுக்கு தெரியுது அந்த பையன் வந்து சரியில்லைன்னு,
அவங்ககிட்ட பேசினா உங்களுக்கு ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் ஆகுது, உங்களால சேஃபா ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, எனக்கு உன் மேல ரொம்ப கோபமா இருக்கு, பிகாஸ் நீ இந்த பையனோட பேசுறது எனக்கு பிடிக்கல, உனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல நீங்க சொல்லும் போது அவங்க கண்டிப்பா ஓகே ஃபைன், மேபி உங்க முன்னாடி வந்து இல்ல 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 அப்படிங்கிற மாதிரி நடிக்கலாம், இல்ல நீ என்ன எப்படி பேசுறன்னு சொல்லலாம். ஆனா அவங்க வீட்டுல போகும்போது இல்ல அவங்க மனசுக்குள்ள என்ன நினைப்பாங்கன்னா, he is my man, he have the guts, I am so safe with him. ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும், உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்களோ கன்சிடர் பண்றீங்களோ அதே மாதிரிதான் உங்களோட மைண்ட் அளவுல அட்டாச் ஆனவங்க, பாடி அளவுல அட்டாச் ஆனவங்க, பாண்ட் கிரியேட் பண்ணவங்க எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. அவங்க உங்களால ஈஸியா ஃபைன் பண்ணிட முடியும் நீங்க சொல்ற விஷயம் உண்மையா பொய்யா. இன்ஃபேக்ட் நீங்க எல்லாத்துக்குமே சரி சரி சரிங்கிற ஒரு மென்டாலிட்டியில இருக்கீங்கன்னா பீப்புள் வில் யூஸ் யூ, எல்லாத்துக்குமே உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. இன்ஃபேக்ட் அது கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒய்ஃபாக இருந்தாலும் இது நடக்கும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வாட் இஸ் யோர் ஃபீலிங்ஸ், வாட் இஸ் யோர் வேல்யூஸ், உங்களுக்கு என்ன தேவை, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அதை நீங்க எக்ஸ்போஸ் பண்ண கத்துக்கணும், அதை நீங்க சொல்ல கத்துக்கணும் வாயை திறந்து. ஸோ நான் சொன்ன அந்த மெத்தட் மூலயமா நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்க சொன்னீங்கன்னா, இஃப் யூ ஆர் ஆங்கிரி ஓகே ஃபைன் ஆங்கிரி, இஃப் யூ ஆர் சேட் அபவுட் ஹர், எனக்கு இந்த மாதிரி உன் மேல கொஞ்சம் வருத்தமா இருக்கு நீ இந்த விஷயம் பண்ணது, தைரியமா சொல்லுங்க. இது ஒரு பொண்ணு அப்படியே ஷாக் கடை வைக்கணும். ஒரு மூஞ்சிக்கு நேரா நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லும்போது she get have a shock. பட் இன்ஃபேக்ட் அவ ஒரு குவாலிட்டியான ஒரு பொண்ணா இருந்தா அப்படின்னா கண்டிப்பா ஓகே இவன் எனக்கு நல்லதுதான் சொல்லித்தரான், இவன் கூட இருக்கிறது தப்பே கிடையாதுன்னு அவ யோசிப்பான். பட் இன்னைக்கு இந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட் உலகத்துல சும்மா வந்து ஒரு மொக்க வேலை செஞ்சுக்கிட்டு ஓகே ஃபைனா நான் வந்து ஈக்வாலிட்டி இஸ் எவ்ரி திங் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்கன்னா லைட்டுக்கே போறதுல ரைட். ஒரு நிமிஷம். ஸோ ஜஸ்ட் மொமெண்ட், என்னன்னு தெரியல எனக்கு ரொம்ப ஃபிளிக்கர் ஆகுது, ஆக மாட்டாப்லே. ஓகே யா. ஸோ இந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட் உலகத்துல நிறைய பேர் வந்து ஆக்சுவலி ரொம்ப மென்டலி ரீட்டார்டா தான் இருக்காங்க, ரைட். மென்டலி ரீட்டார்ட் இந்த சென்ஸ் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிக்கிட்டு, இல்லை கேர்ள்ஸே நிறைய பேர் நான் வந்து டாம் பாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இன்ஃபேக்ட் என்னோட எக்ஸ் ரிலேஷன்ஷிப்போட சிஸ்டர் பாய் கட் பண்ணிட்டு எனக்கு வந்து இப்படி பசங்களோட இப்படி இருக்கதான் பிடிக்கும். Do you think it is a natural thing? இது நேச்சுரல் நீங்க நினைக்கிறீங்களா? நெவர். 90% ஆஃப் த பீப்புள் பைசெக்சுவலா மாறுறதுக்கு மெயின் ரீசன், ஐ மீன் 90% அவங்க மாறுறதுக்கான மெயின் ரீசன், ஓகே 90% பீப்புள் மாறுறாங்கல்ல, பைசெக்சுவலா பீப்புள் மாறுறதுக்கு 90% ஆஃப் த ரீசன் சோஷியல் மீடியா, என்டர்டைன்மெண்ட், பான், இன்னைக்கு இருக்கிற ஃபுட் கல்ச்சர், அன்ஹெல்தி ஹேபிட்ஸ், இப்படி எல்லாமே இருக்கு. சீரியஸ்லி so the thing which is உங்களோட ஒப்பீனியன் என்ன, வாட் இஸ் யுவர் ட்ரூ கலர்? ஏன் நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் அவுட் ஆகல, ஏன் நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து பிரேக்கப் ஆகுது, ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்ல அவங்களோட ரியாலிட்டியா அவங்க வந்து சொல்லுவாங்க நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி, ரியாலிட்டியே ஸ்டார்டிங்ல அவங்க வந்து ரியாலிட்டியே சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலி. ஸோ ஸ்டார்டிங்ல நான் வந்து இப்படிதான் அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதனாலே என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ஒரு ஃபேக்கான ஒரு பின்பத்தை ஃபேக் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த ஃபேக் கலரே வந்து என்னன்னா அவங்க பார்ட்னர் கிட்ட எக்ஸ்போஸ் பண்றதுனால ஷீ அட்ராக்ட்ஸ் ஃபார் தட் ஃபேக் கலர், ரைட். பட் அந்த ட்ரூ கலர் வெளியே வராது. எப்போ வரும்னா ஒரு 1 month இல்ல ஒரு 2 weeks 3 weeks கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ட்ரூ கலர் வெளியே வர ஆரம்பிக்கும் போது ஷீ காட் போர்ட் ஈஸிலி. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட பெருசா பேச மாட்டாங்க, உங்களுக்கு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க, உங்க ஃபோன்ஸ் எடுக்க மாட்டாங்க. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். பட்
பட் இந்த இடத்துல தான் நீங்க ஃபைன் பண்ணிக்கலாம் ஷீ இஸ் நாட் அ குவாலிட்டி அப்படின்னு சொல்லி. பட் இன்ஃபேக்ட் ஒரு குவாலிட்டியான ஒரு உமனா இருந்தா நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுமே அவங்களோட ட்ரூ கலர்ஸ் அவங்க கிட்ட காட்டுவாங்க. ஸோ 2 பேருமே அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பாண்ட் அப்படிங்கிறது பயங்கரமா பில்ட் ஆகும். பட் சம்டைம்ஸ் நீங்க 2 பேருமே ஆன்சைட்டில இருக்கீங்க அப்படின்னா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அவங்கள சேஞ்ச் ஆகணுங்கிறத விட நீங்க சேஞ்ச் ஆகணும். நீங்க உங்களை நீங்க தைரியமான பர்சனா மாத்துங்க. அது எப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். ஓகே, என்னென்ன பண்ணா இந்த ஆன்சைட்டி அந்த ஆன்சியஸ் அட்டாச்மெண்ட்ல இருந்து வெளியே வரலாங்கிறத நான் சொல்றேன். பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூ நீட் டு ஷோ யுவர் ட்ரூ கலர். ஒரு பொண்ணை பாக்குறீங்க, பேச ஆரம்பிக்கிறீங்கனாலே இதுதான் என்னோட வேல்யூஸ், இப்படிதான் நான் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லுங்க. மேபி அவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க, இப்போ லெட்ஸ் எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்படின்னா, இல்ல எனக்கு இது பிடிக்காது சாரி அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. த வே ஆஃப் த சுப்பீரியர் மேன் அப்படிங்கிற புக்ல நான் ஃபாலோ பண்ற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விமன் வில் ஆல்வேஸ் டெஸ்ட் யூ. விமன் உங்களை நிறைய டைம் டெஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சீரியஸா ஒரு குவாலிட்டியான விமனா இருந்தா கண்டிப்பா நிறைய விஷயத்துல டெஸ்ட் பண்ணி தான் உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பிகாஸ் அது அப்படிதான், அது ஒரு நேச்சரிஸ்டிக்கான விஷயம். அந்த காலத்துல ஒரு ஆண் மகனை கல்யாணம் பண்றதுக்கு பெண்களுக்கு நிறைய போட்டி இருக்கும் கல்யாணத்துக்கு, ரைட்? அந்த ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்றதுக்காக. லெட்ஸே ராமாயணத்திலே பாத்தீங்க அப்படின்னா வில்ல விட்டு அந்த ஒரு போட்டி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு போட்டி இருக்கும். இன்னைக்கு அந்த டெஸ்ட் வைக்கிறதுக்கு வெளியே யாரும் கிடையாது, பட் விமன் மேக் டெஸ்ட். தன்னோட ஒரு பார்ட்னரை பிடிக்கிறதுக்காக விமன் வில் கிவ் யூ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டெஸ்ட். லெட்ஸே இந்த அவங்க திடீர்னு நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள். என்னன்னா என்னோட காலேஜ் டைம்லயும் சரி, இல்ல அதுக்கப்புறமேட்டும் சரி, பட் காலேஜ் டைம்ல ஒரு பெரிய ஒரு நடந்த விஷயம்னா, என்னோட அப்ப இருந்த ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் she just give me a huge amount of test. லைக் திடீர்னு ஒரு நாள் பிளான் பண்ணி வெளியே போலாமா, எங்க போலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, உன் இஷ்டம், எங்க வேணா போலாமா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். பட் ஆனா இட்ஸ் அ டெஸ்ட். நீ ப்ராப்பரா அவங்களுக்கு கைட் பண்றியா, நீ ப்ராப்பரா லீட் பண்றியா, நீ எங்க போகணுங்கிறத நீ முடிவு பண்ணி வச்சிருக்கியா? பிகாஸ் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், கேர்ள்ஸ் வெளியே இல்ல என்னோட ஒப்பீனியன் ரொம்ப முக்கியம் அவங்க சொன்னாலும் கூட, பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, அவங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறத விட நான் இதுதான் டிசிஷன், இதுதான் நான் உனக்கு எடுத்திருக்கேன், நீ இது பண்ணினா கரெக்டா இருக்குன்னு சொல்லும் போது she will feel so secure and so safe. சீரியஸா I have a huge amount of experience in this, so that's why I'm telling here, right? நீங்க மற்றவங்க சொல்றது தயவு செஞ்சு கேட்காதீங்க, சீரியஸா கேட்காதீங்க. மேபி இந்த சொசைட்டி சொல்றது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற அந்த ஃபார்முலாஸை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, மேபி அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்னா ஃபைன், சூப்பர், நீங்க அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணுங்க. இல்ல எனக்கு அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, என் ரிலேஷன்ஷிப்ல நாளுக்கு நாள் என்னோட அட்ராக்ஷன் லூஸ் ஆகிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் உங்களோட ட்ரூவான கலர் என்ன, யூ ஜஸ்ட் நீட் டு டேக் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்ல, ரைட்? நீங்க அதை எடுத்துக்காம எல்லாமே உங்க இஷ்டமான்னு சொல்ல அவங்க மேஸ்குலின் கோர்க்குள்ள போக ஆரம்பிப்பாங்க, நீங்க ஃபெமினைன் கோர்க்குள்ள போக ஆரம்பிப்பீங்க. நிறைய பசங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயம். இன்னைக்கு அதுவும் ரீசன்ட் ஜென்ரேஷன்ல நான் பாக்குறது ஒரு டிசிஷன் எடுக்கிறது. மேபி நான் யார்கிட்ட இப்ப டேட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நான் என்ன சொல்லுவேன்னா, இங்க போகிறோம், இத்தனை மணிக்கு வந்துரு, நம்ம போறோம், நீ மேபி இந்த கலர் ட்ரெஸ் பண்ணிடுவோம். இல்ல என்னோட பழைய ரிலேஷன்ஷிப்ல கூட இந்த விஷயத்த நான் சம்டைம்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கேன், சம்டைம்ஸ் நான் விட்டுருக்கேன். பிகாஸ் அந்த டைம்ல நான் ரிலேஷன்ஷிப் பத்தி பெருசா படிக்கல, கத்துக்கல. பட் அதனால எனக்கு நிறைய பிரேக்கப்ஸ் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். பட் நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் ரீசன்ட் டைம்ல எனக்கு பயங்கரமா பாதிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நான் ட்ரூவா இருக்கும் போது, எனக்கு நான் ட்ரூவா இருக்கும் போது, I will attract a quality of a man. I will get a quality of a man in my life. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ ஜஸ்ட் நீட் டு ஹாவ் அ கான்ஃபிடன்ஸ். லைக் ரிஜெக்ட் பண்ணணுமா வேண்டுமா அந்த மென்டாலிட்டி. ஒரு பொண்ணு ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கா, பட் பார்க்கறதுக்கு ஷீ இஸ் அட்ராக்டிவ் அப்படின்னா ஹை குவாலிட்டி விமன் கிடையாது. ஒரு விமன் பார்க்க நல்லா இருக்காங்க, பட் அவங்களுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா செட் ஆகாது. சீரியஸா நீங்க பேசுறீங்க, எஃபெக்டிவான கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க,
பட் அங்கேருந்து எஃபெக்டிவான கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா ஷீ இஸ் நாட் அ குவாலிட்டி ஆஃப் உமன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். சும்மா எனக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சது, எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் வந்திருக்கு, ஸோ அதனால நான் போய் வந்து லவ் பண்றேன், அது யார் வேணா பண்ணலாம். பட் இந்த சேனல் பாக்குறீங்கன்னா யூ ஆர் ஆம்பிஷியஸ் மேன், ரைட்? யூ ஆர் அ மேஸ்குலின் ஆம்பிஷியஸ் மேன். ஸோ டோன்ட் ஃபால் இன்டு தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், ரைட்? அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்குன்னு ஒரு வேல்யூஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட் பண்ணுங்க. உங்களோட ட்ரூ கலர் என்ன? வாட் இஸ் யுவர் ட்ரூ கலர்? ஜஸ்ட் எக்ஸ்போஸ் தட் கலர். இதுதான் எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும், இது என்னோட ஒப்பீனியன், இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது. இட்ஸ் நாட் அ டாமினன்ட் திங். உங்களோட ஒப்பீனியனை சொல்றது, நீங்க ஒரு பொண்ணை லீட் பண்றது, உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க லீடரா இருக்கிறது, இட்ஸ் நாட் அ டாமினன்ட் திங். அது வேற, இது வேற. நீங்க அதை போட்டு ரொம்ப சொசைட்டி சொல்றது, இன்னைக்கு ரீசன்ட் ஜென்ரேஷன் சொல்றதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நோ ஒன் ஹேவ் அன் ஐடியா. லெட்ஸ் சே நான் இங்க வந்து புக்ஸ் படிக்கிறேன், டெய்லி நான் என்ன அப்டேட் பண்றேன், டெய்லி நான் வந்து டேட் போறேன், இல்லை வெளியாட்டே நான் வந்து பேசுறேன், நான் பழகிறேன், நான் நிறைய நாலேஜை கெயின் பண்றேன். ஆனா இங்க கமெண்ட் பண்ற யாரோ ஒருத்தர், இல்ல வந்து உங்களுக்கு வந்து நாலேஜ் கொடுக்குற யாரோ ஒருத்தர் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்காத பசங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லாத ஆளுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கூட பெருசா இருக்காது அவங்களுக்கு. அவங்களோட அட்வைஸை நீங்க எடுத்துக்கணுமா? இல்ல இது இல்ல நாலேஜபிளா இருக்கிற, ஐ மீன் நான் சூப்பர், நான் செம்ம அப்படி சொல்ல. எஸ், நான் டெய்லியுமே நான் அப்டேட் பண்ணேன். I am having a student mentality. So that's why I'm growing, right? In everything. ஒரு ஆம்பிஷியஸ் பர்சனா இருந்தா இப்படிதான் யோசிப்பாங்க. பட் சும்மா என்டர்டைன்மெண்ட்டை பார்த்துட்டு இல்லை மூவி பார்த்துட்டு ஓகே இப்படிதான் நடந்துக்கணும், இப்படிதான் இருக்கணும்னா he is not ambitious. Don't take those kind of losers advice. நம்ம எல்லாருக்குமே ஆப்போசிட்டானவங்க அந்த மாதிரி ஆளுங்க தான். படத்தை பார்த்துட்டு எவன் ஒருத்தன் தன்னை அப்டேட் பண்ணிக்காம சும்மா ஒரு வேலையில இருக்கேன், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், அதுக்காக நான் சொல்றது எல்லாமே கேட்கணும் அப்படின்னா கிடையாது. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன் லைஃப்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. ஸோ ஓகே, ஸோ அப்போ என்னோட அட்வைஸ் வேணும் அப்படின்னா கீழே ஷெட்யூல் லிங்க் இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. தென் நான் கோச்சிங் இல்லை வந்து ஒரு 30 minutes ஆஃப் செஷன் இருக்கு, ஃப்ரீ செஷன். தென் உங்களுக்கு என்னோட கோச்சிங் எடுத்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்ம ஒரு 3 months ட்ராவல் பண்ணலாம். ஃபீஸ் பேக்கேஜை பற்றி நான் அங்கே உங்களுக்கு சொல்கிறேன், ரைட்? பட் இஃப் யூ நீட் டு ஜாயின் இன் மை பெய்ட் கம்யூனிட்டி ஆர் யூ ஜஸ்ட் நீட் டு கெட் மை கோர்ஸ் லைக் பூட்டாப் அப்படிங்கிற ஒரு 99 rupeesக்கு ஒரு நல்ல ஒரு கோர்ஸ், நிறைய பேர்கிட்ட இருந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்த ஒரு கோர்ஸ். அந்த கோர்ஸை இருக்கு, நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல ஒன்றுன்னு டைப் பண்ணீங்கன்னா ஐ வில் கிவ் யூ அ லிங்க், அந்த பேமெண்ட் லிங்க், எவ்ரி திங், ரைட்? ஸோ உங்களுக்கு என்னோட கோச்சிங் வேணும்னாலும் ஷெட்யூலிங் லிங்க் கீழே இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. 30 minutes நான் ஃப்ரீ செஷன் கொடுக்குறேன். தென் உங்களுக்கு ஓகேனா என்னோட கோச்சிங்கை 3 months கோச்சிங்கை நீங்கள் எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ ஃபைனல் திங், ஹவ் டு ஓவர்கம் திஸ் ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ஒப்பீனியன் சொல்றது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அந்த ஒப்பீனியன் யார்கிட்ட சொல்லணும்னா நீங்க யாரை ரொம்ப சேஃபா நினைக்கிறீங்களோ, அது ஒரு பொண்ணா மட்டும் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு பையன் உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணவே மாட்டான். இன்ஃபேக்ட் உங்களுக்கு செக்ஷுவல் தாட் இருக்கு, இந்த பொண்ணு மேல எனக்கு எப்படி ஒரு தாட் இருக்கு, நான் மேபி ஹாட் சாட் பண்ணியிருக்கேன்டா, இந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம், ரைட்? அவன்கிட்ட நீங்க சொல்லும் போது அவன் வந்து உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டான். அவன் நல்ல ஒரு அட்வைஸ் கொடுப்பான், இல்லை என் கூட இருப்பான், இல்லை எனக்கு அவன் ரொம்ப நல்ல விஷயம் மட்டுமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான். சும்மா என் கஷ்டத்துலயும் இன்பத்திலையும் துன்பத்திலையும் கூட இருந்தான். அவன்லாம் ஃப்ரெண்டு கிடையாது. எனக்கு நல்லது சொல்லி கொடுக்குற மட்டும்தான் ஒரு ஃப்ரெண்ட். நல்ல ஃப்ரெண்ட் எப்பவுமே எல்லா நேரத்துலாம் கூட இருக்க மாட்டான். பட் உங்களுக்கு தேவைப்படும் போது கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு வகையில வருவான். நிறைய பேர் இது ஒரு தப்பான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துட்டு இருக்கீங்க. என்னோட எல்லா நேரத்துலயும் அவங்க என் கூட இருந்தாங்க. they are not quality people. உனக்கு தேவைப்படுற நேரத்துல ப்ராப்பரான கரெக்டான அட்வைஸ், ஒரு நல்ல நீ வந்து பயப்படுற மாதிரியான ஒரு அட்வைஸ் அவன் கொடுக்குறானோ அவன் தான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவன் தான் ஒரு நல்ல லீடர், அவன் தான் ஒரு நல்ல மனுஷன். ஓகே, இது நம்பர் 1. நம்பர் 2, எக்ஸசைஸ் லைக் ஸ்கேனிங். லெட்ஸே கண்ண மூடி உங்களோட ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது ஜஸ்ட் சும்மா அப்படியே ஸ்கேன் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு 30 seconds அப்படியே அமைதியாக உட்காந்து ஓகே என்ன ஃபீல் ஆகுது, வலிக்குதா,
ஓகே, ஹெட்ல எப்படி இருக்கு, நோஸ்ல, ஓகே, சின்ல, ஓகே, நெக்ல, உங்களோட ஹார்ட்ல, செஸ்ட்ல, அப்டமன்ல, கீழே ப்ரைவேட் பார்ட்ஸ்ல, ஓகே, ஸோ தைஸ்ல, எல்போஸ்ல, இப்படி ஸ்கேன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் இது உடனே நான் மாறிடுன்னு சொல்ல, நான் சொல்ல போகிற எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் 30 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணணும். அதுதான் ஒன்று. 30 டேஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் ரிசல்ட் வந்து கிடைக்கும், ரைட்? ஸோ இது நம்பர் 1. நம்பர் 2, ப்ரீத்திங். அதாவது குண்டலினி அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்ஸே நீங்கள் ப்ரீத் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து உட்காந்து ப்ரீத் பண்ணும்போது உங்களோட ஃபுல் ஆப்ஸுமே நல்லா உள்ள போகணும். நல்லா வெளியே வரணும், நல்லா உள்ள போகணும். உங்க செஸ்ட் வந்து லைட்டா வந்து மூவ் ஆகலாம், அதுக்குன்னு ரொம்ப உங்களோட செஸ்ட் மூவ் ஆகக்கூடாது. உங்களோட அந்த லங்ஸை நல்லா ஃபுல்லா இது பண்ணி நல்லா ப்ராட் பண்ணி நல்லா இது பண்ணும். இதுதான் நம்பர் 2 எக்ஸசைஸ். நம்பர் 3, விஷுவலைசேஷன். மார்னிங் டெய்லி எந்திரிச்சு 20 or 10 minutes ஆஃப் மெடிடேஷன் முடிச்சுட்டு தென் ஒரு 30 seconds கண்ணு மூடி உங்களுக்கு ரொம்ப பயம் கொடுக்குற அந்த ஒரு தாட்டை ஃபீல் பண்ணி அதை லெட் கோ பண்ணுங்க. ஓகே, என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நான் சொன்னா என்னை விட்டுட்டு போயிடுவாள், ஓகே ஃபைன், பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் என்னோட ஒப்பீனியன் சொல்ல போறேன், ஓகே ஃபைன், நான் சொல்றேன். இந்த மாதிரியான லெட் கோ ப்ராசஸ். ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆக்சுவலி இன்னொரு எக்ஸசைஸ் இருக்கு. இந்த திங் கையை எடுத்து இப்படி 60 டிகிரிக்கு நீங்க தூக்கிட்டு உங்களோட கட்டை விரல் இருக்குல்ல, இந்த கட்டை விரல் வந்து இப்படி வச்சுட்டு 2 கையும் இப்படி மேல தூக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஒரு ஒய் ஷேப்ல உங்க பாடி இருந்து நீங்க வந்து ஒரு எக்ஸசைஸ் ஒரு ப்ரீத் அவுட் பண்ணும்போது இது உங்களை இந்த பெயினை தாங்கிட்டு 3 minutesக்கு நீங்க இந்த விஷயத்த பண்ணணும். ஸோ இந்த 3 minutesக்கு இந்த விஷயத்த நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட அந்த ஒரு ஆன்சைட்டி மார்னிங் டெய்லியுமே நீங்க பண்ணும்போது ஆன்சைட்டிங்கிறது கம்மியாக ஆரம்பிக்கும். இது எல்லாமே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்க மனசுல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக அந்த வீடியோ இருக்கும். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணதான் என்னோட கோச்சிங் இன்னும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்க கூட இருந்து நான் கைட் பண்ணுவேன். 3 months உங்களோட ரிலேஷன்ஷிப் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். நீங்க ஒரு மேஸ்குலின் லீடரா உங்க ரிலேஷன்ஷிப்ல மாறதுக்கு, கான்ஃபிடென்டான பர்சனா மாறதுக்கு, இன்செக்யூரிட்டி, செல்ஃப் ஓவர் திங்கிங் எல்லாமே உங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்து போறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஸோ ஜஸ்ட் ஷெடியூலிங் கீழே ஷெடியூல் பண்ணிக்கோங்க. பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே.